கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் தேவசேனை ஊழியத்தின் சார்பாக தேவசத்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்க முடியும். அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் லூக்கா வாசித்து பார்ப்போம். நம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது அங்கே ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இல்ல வாசிக்கிற 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல ஒரு பெண் 10 வெள்ளிக்காசோடைய ஒரு பெண், அவளுடைய பெயர் போடவில்லை, ஆனா 10 வெள்ளிக்காசோடைய பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அங்க யூத பெண்களுடைய வழக்கத்தின்படி ஒரு நிச்சயமான பிள்ளைக்கு 10 வெள்ளிக்காசு அவளுக்கு நிச்சயதார்த்தத்தினுடைய ஒரு நெத்திச்சுடியாகவோ இல்ல 10 வெள்ளிக்காசோ கரங்களை கொடுப்பாங்களாம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் பத்திரமா வைக்க வேண்டும். ஒருவேளை அந்த பெண் அந்த வெள்ளிக்காசை சரியா வைக்கவில்லை என்று சொன்னால், தொலைத்து விட்டாள் என்றால் அவளுக்கு திருமணம் நடக்காது. அவள் திருமண வாழ்க்கை லாய்க்கில்லாத வேண்டிய சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவளாய் திருமணங்கள் தடைப்பட்டு போகும். ஆகவே அந்த 10 வெள்ளிக்காசு என்பது அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை அந்த 10 வெள்ளிக்காசு தான். அதனால்தான் அந்த 10 வெள்ளிக்காசை அந்த பெண் என்ன செய்றா, தொலைத்து விட்டா. அல்ல ஒரே ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டாள். 10 வெள்ளிக்காசுல ஒன்றை தொலைத்து விட்டாள். ஆகவே என்ன செய்றா, முதலாவது அந்த வெள்ளிக்காசை தன் வாழ்க்கை தன் எதிர்காலமே அதுதான். ஆகவே தன் எதிர்காலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக, மீண்டும் இழந்ததை பெற்றுக்கொள்வதற்காக, மீண்டும் நமக்கு அந்த வாழ்க்கையில எதை இழந்தோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் செய்த சில காரியங்களை நம்ம தியானிப்போம். அதுல முதல்ல என்ன செய்றார், அதில் ஒரு வெள்ளிக்காசை காணவர் போன அப்படின்னா விளக்கை கொளுத்தி என்ன செய்றா, விளக்க கொளுத்துறா. அதாவது ஒரு வீடு இருட்டா இருக்குது, அந்த வீட்டுக்கு ஒரு காசு விழுந்துட்டு, நம்மகிட்ட மோதிரமோ கம்மலோ ஒன்று விழுந்துட்டுனா வீடு இந்த லைட்டை போடுறா. அப்போ முதலாவது அவள் என்ன செய்யறாங்க, விளக்க போடுறா. அந்த விளக்க என்ன செய்கிறா, ஏத்துகிறாள். விளக்கை ஏத்தி அந்த வெள்ளிக்காசை தேடுகிறார். அப்ப விளக்கு என்பது நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, வேதம் சொல்கிற நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ கட்டளை தான் விளக்கு, வேதம் வெளிச்சத்தை அவ என்ன செய்யறா, முதலாவது தன் வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதத்தை அவளுக்கு ஒரு எதிர்காலத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவள் முதலாவது என்ன செய்யறார், விளக்க கொடுத்த. விளக்கம் நமக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் சொல்கிறது, அந்த விளக்கு என்பது வெளிச்சம், வேதமே வெளிச்சம். அவ நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வேத வசனம் நடக்கும்போது வழிகாட்டு, படுக்கும்போது பாதுகாக்கும், விழிக்கும் போது சம்பாசிக்கும். இந்த வசனம் நம்மோடு பேசக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆவியா நம்மோடு கூட பேசக்கூடியவர். இன்னும் நீங்க மத்தேயு 5:14 சொல்லி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நாம தான் உலகத்துக்கு வெளிச்சம். அவ யார் வேத வசனத்தை நல்லா வாசிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். காணாமல் போனது, இழந்து போனது, இல்ல எதிர்கால வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அத்தனை பெற்றுக்கொள்ள. ஒரு இருட்டுக்குள்ள எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, இருட்டு நமக்கு ஒரு வழிகாட்ட முடியாது. ஆகவே ஒரு வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்கும் போது நமக்கு எதிர்காலத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். ஆக நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இருதயமாகிய பலகையில எழுதி கொள். இந்த வசனத்தை நம்ம இருதயமாகிய பலகையில எழுதி கொள். சிலர் என்ன செய்றாங்கன்னா, கதவுல வீடுகள் எல்லா இடத்துல நம்ம வைக்கிறோம், பரவாயில்ல. ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம இந்த வசனங்களை எழுதி வைக்கணும். வெளிப்படத்துல 1 இந்த வசனத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவங்க இதை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவ இந்த வசனத்தை யார் இருதயத்துல வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவளோட வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் தருகிறார். ஆகவே நீங்க 2 சாமுவேல் 6:12 பாத்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி வேத வசனம் 3 மாசம் ஓபேத் ஏதோம் வீட்டுல இருக்குது. அந்த ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3 மாதம் இந்த வேத வசனம் அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. ராஜாவுக்கு தெரியுது, ஏன்னா ஒவ்வொரு உடன்படிக்கை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 6ஆம் அதிகாரத்துல அந்த உடன்படிக்கை வரும்போது எதிரிகள் மத்தியில அது பயத்தை உண்டு பண்ணுது, வாதைகளை கொண்டு வருது. ஆகவே அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது அங்க அந்த ஓபேத் வீட்டுக்கு வந்த உடனே அங்க 3 மாதம் அது பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம், ராஜாவுக்கு போய் எட்டக்கூடிய அளவுக்கு. ஆகவே தாவீது நினைச்சார், மறுபடியும் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய்கிறார். அப்ப 3 மாதம் வீட்டுக்குள்ள அந்த வேத வசனம் இருக்கும். இதயமாகிய பலகையில அந்த வசனத்தை எழுதும் பொழுது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். எவ்வளவு நீங்க வேதத்தை வாசிக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். எனக்குலாம் சில பணங்கள் தேவை, ஒரு காரியங்கள் தேவை, இல்ல ஒரு காரியம் நடக்கும்னு சொன்னா உடனே அமர்ந்துருந்து வேதத்தை அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த வேதத்தை வாசிக்கும் போது காரியங்கள் கைகூடி வரும், தேவன் அற்புதங்களை செய்வார். ஆகவே நீங்க அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாத்தீங்கன்னா, கிருபையை சத்தியம் விட்டு விலகாதிருப்பதாக. அந்த வசனம் நம்மளை விட்டு விலகக்கூடாது. அந்த சொல்றா, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்திய பெறுவார். நீங்க வேதத்தை வாசிக்கிறதுனால ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருகுது. ரெண்டாவது என்னன்னா, நமக்கு மனிதனுடைய கண்களை தயவு. நம்ம எங்க போனாலும், நம்ம என்ன செய்தாலும், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மனித கண்கள் தயவு. எனக்கு நிறைய பேருக்கு நம்ம பிடிக்கலாம் பாங்க. நீங்க ஒரு ஆபீஸ் போனாங்க பிரச்சனையா இருக்கும், போகும்போது பிரச்சனையா இருக்கும். நீங்க இந்த வேதத்தை வாசிட்டு போங்க, எல்லாரும் கண்களை தயவு. இல்ல கடன், நீங்க ஒரு அவசரமா ஒருத்தர் கேட்க போனா கூட அவங்க கண்களை தயவு கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ஒருத்தர் நீங்க கடன் கொடுக்கணுமா என்ன செய்யணும் யோசித்தா கூட அவங்க உங்களுக்கு தயவு கொடுப்பாங்க. மனித கண்கள்ல தயவு உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்கும். நீ பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு தாலுகா ஆபீஸ்ல உட்காந்து நான் வேதத்தை எடுத்து வாசிட்டே இருந்த ஒரு மனு கொடுக்கறதுக்கு போயிருந்தோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சுனாவே தனியா போய் உட்காந்து வேதத்தை வாசிட்டு இருந்தேன். திடீர்னு சொல்லி தாசில்தார் அவங்க வந்திருந்தாங்க, என்னையும் கூப்பிட்டு விட்டாங்க. உடனே என்னன்னு சொல்லி வந்து கேட்டு அவங்க சொன்னாங்க, நான் அப்பதே வச்சு உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க இந்த பைபிள் வாசிட்டு உங்களுக்கு என்னமா செய்யணும், நீங்க லைன்ல நிக்காண்டா அவருடைய நம்பரை தந்து எதுனாலும் உங்களுக்கு செய்தி தரேன்னார். அப்ப யாருன்னு எனக்கு முன்ன பண்ண தெரியாது. அப்போ தேவனும் மனித கண்கள் சிலர் தயவு தர்றாரு. ஒரு கண்டக்டர் போயிட்டு இருக்கோம் பஸ்ல, நம்ம நல்ல வேதத்தை வாசிட்டு நம்ம எங்க போனாலும் பாருங்க அந்த தயவு கிடைக்கும். எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்காரு கோபத்துல, சில்ட்ரன் எங்க பக்கத்துல வராது சில்ட்ரன். ஆனா ஒரு சில ஜோ பண்ணிட்டு நிக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு திட்டு வாங்காம எங்க கையில டிக்கெட் தந்துட்டு நேர பின்னால போய் அங்க நின்று கூப்பிடுற, மேடம் இங்க வாங்க, இங்க இடம் இருக்கு, உங்களை உட்கார்றதுக்கு சீட்டு தரேன், அந்த சீட்ல அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவாங்க. அப்ப எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கண்டக்டருக்கும் சொந்தக்காரங்க பொழுக்குன்னு சொல்லி. அப்ப எங்க போனாலும் சரி, பிரயாணப்படலாம், ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கூட்டு போறதோ இல்ல படிக்க வைக்கிறதுலயோ, எந்த இடத்துக்கு நீ போனாலும், ஒரு வேலைக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ எங்க போனாலும் மனித கண்களை கத்த தயவு கிடைக்கிற அந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது கத்த தயவு உண்டு பண்ணுவாரு. நல்ல ஞானத்தை கத்தர் கொடுப்பார். இந்த வேதத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க. சங்கீதம் 119 98 99 100 பாத்தீங்கன்னா, முதியோரை காட்டிலே ஞானம், சத்துருக்களை காட்டிலே ஞானம், உங்களை போதித்தவனை காட்டிலே ஞானம், அவ்வளவு ஞானம் கத்தர் கொடுப்பார். வாசிக்க வாசிக்க லூக்கா 21:15 சொல்லு, ஒருவன் எதிர்த்து பேசக்கூட வாக்கின் ஞானத்தை நம்ம கொடுக்கிறாரு. யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், சுவிசேஷம் சொல்லுமா என்ன பேசணும், ஒருத்தர் என்ன பேசணும், வீட்டுக்கு என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன பேசணும், அந்த ஞானத்தின் ஆவி அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே இந்த வேதத்தை வாசிக்க நான் ஒரு முறை இப்பொழுது முழு நேரமா ஊழியம் செய்யறோம், பகுதி நேரமா வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க 5 நாள் மீட்டிங் நினைச்சு நாங்க எல்லாரும் குரூப், நான் தான் முதல் வருஷம் அங்க வேலைக்கு போயிருந்தேன். அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 5ஆவது நாள் மீட்டிங்ல அவங்க ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. அதாவது 4ஆம் நாள் நைட் வந்து சொல்றாங்க, நாளைக்கு வந்து ஒருத்தர் வர்றாங்க, இந்த 5 நாள் நடந்ததை நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருக்கும் அங்க பயம். ஏன்னா யாருமே நோட்டு ரிப்போர்ட் எதுவுமே எழுதவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது. 4 நாள் நல்லா சாப்பிட்டு, காலையில மதியானம் நைட்டு நல்லா சாப்பிட்டு, நல்லா ஸ்பெஷலா சாப்பிட்டு ரொம்ப விசேஷமா அங்க இருந்தோம். ஆனா திடீர்னு வந்து கேட்பாங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அந்த நாட்கள் பயம். அடுத்த நாள் வர்றவரு அந்த கஸ்பாண்ட் ஒருத்தர் வந்த பயங்கரமா கேள்வி கேட்பாரு. எல்லாரும் பயப்படுறாங்க. நான் சொன்னேன், யாரும் பயப்படாதீங்க, ஆண்டவர் இருக்காருன்னு. இல்ல உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டாங்க. என்ன அல்லோலியா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒருத்தி தான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி நான் சொல்றேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த 2ஆவது நாள் நடத்த பாடம் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருந்த அந்த பாடம். யாருமே எதுவுமே நாங்க எந்த நோட்லயுமே ரிப்போர்ட் எதுவுமே நாங்க எழுதவே இல்லை. ஆனா அந்த 2ஆம் நாள் நடத்துற பாடம் நல்லா புரிஞ்சிருந்துச்சு. திடீர்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்தாரு. முதல் நாள் பாடத்தை கேட்டாரு, யாருக்கும் சொல்ல தெரியல. 2ஆம் நாள் பாடத்தை என்கிட்ட கேட்டார். நான் சொன்னோன்னு என்னை கையை தட்டி தோல்ல கையை போட்டு கிளாப் பண்ணி, அதே போல மற்ற நாட்கள் கேட்டாங்க, யாருக்கும் தெரியல. அப்ப என்னன்னு சொன்னா, அந்த ஞானத்தின் அபிஷேகம் நம்மளை வழி நடத்துது. எந்த இடத்துக்கு நம்மளை வெட்கப்படுத்தாம உதவிச்சது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வேதத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஞானம் தருவார், உங்களுக்கு ஞானத்தை தருவார், குடும்பத்தை நடத்த, ஊழியத்தை நடத்த, வேலை செய்ய, எந்த இடத்துல எப்படி இடத்த ஞானத்தை தருவார். அது மாத்திரம் ஆசீர்வாதத்தை கத்தர் பெருக பண்ணுவார். மனித கண்களை கத்த தயவு தருவார். இந்த வேதத்துக்குள்ளதான் அந்த மகத்துவம் இருக்கு. ஓசியா 8:12 சொல்கிறது, அது வேதத்தை மகத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த மகத்துவத்தை, அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. ஆண்டவர் உங்க குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். 2வது பாத்தீங்கன்னா, அவ வீட்டை பெருக்கிற. அப்ப முதல்ல ஒரு வெளிச்சம், அவ வந்து அந்த லைட்டை போடுறதும் அந்த வேத வசனம் வாசிக்க வாசிக்க உங்க வாழ்க்கையில இழந்தது கிடைக்கும், புதுசு எல்லாம் கிடைக்கும். 2வது அவ வெளிச்சம், அந்த அதாவது அவ வீட்டை பெருக்கிறா. 2வது வீட்டை பெருக்கிறா. வீட்டை பெருக்கி பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறா. அப்படியே விளக்கமரம் எடுத்து எந்த ஒரு இடுக்குகளை விழுந்துட்டா, நம்மளே ஒரு கம்மல் திருக்கு விழுந்துட்டு, ஒரு கம்மல் விழுந்துட்டு என்ன செய்வோம், எடுத்து எங்கெல்லாம் கிடக்குன்னு சொல்லி பெருப்போம். அதே போல ஒரு விளக்குமாறு எடுத்து பெருக்கிறா. பெருக்கி அது அந்த ஒரு வெள்ளிக்காசு எல்லாம் கிடக்கு நம்ம தேடி பாக்குறா. அப்ப இது என்ன சொல்லுச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு பாலத்துல உலாவி வருவார். உபாவி 23:14 சொல்கிறது, அவர் பாளையத்துல உலாவி வருவாரு. உலாவி வரும்போது உன்னுடைய அசசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போய் விடாதபடிக்கு உன் பாளையம் எங்கு சுத்தமா இருக்க கடவுது. அப்ப நம்மளுடைய பாளையம், நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள தேவன் பிரியப்படுகிற ஒரு காரியம். அவர் பரிசுத்தர். 1:14 அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப நம்ம பரிசுத்தத்தை கத்தர் விரும்புகிறார். யாருடைய வாழ்க்கையில மறுபடியும் எல்லா ஆசீர்வாதங்களும் வரணும், சந்தோஷம் வரணும், இழந்து போனது வரணும், புதிய ஆசீர்வாதங்கள் வரணும், நம்ம விரும்புற காரியம் நடக்கணுமா, நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்க கலாத்தியர் 5:19 பார்த்த வாஸ்து பாத்தீங்கன்னா, அதுல மாம்சத்தின் கிரியங்கள் வெளியரங்கமா இருக்கின்றன. விபச்சாரம், பேசித்தனம், காமவரம், தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பகைகள், மார்க்க பேது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்க இந்த 5:19 தொடர்ந்து 19
20 பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இருக்குது. அப்போ நம்ம அந்த மாம்சத்தின் கிரிகள் வேதத்தை வாசிச்சுட்டு நம்ம ஆண்டுக்கு எதெல்லாம் பிரியும் அந்த பழைய மனுஷனை தூக்கி போட்டுறணும். பழைய நாட்கள் நம்ம கோபங்கள், வைராக்கியம், பகை, சண்டைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பலவிதமான பாவங்கள் நமக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா எப்ப நான் கல்வாரியின் ரத்தத்துக்குள்ள இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டமோ பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும். யார் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளும். இளையகுமார் அப்படிதான். அவன் ஒருவேளை அப்பா கூட இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டா, ஒரு நாள் எல்லாவற்றையும் என்ன செய்தான், அவன் எடுத்துட்டு இழந்துட்டான், போயிட்டான். போன பிற்பாடு பாருங்க எல்லாத்தையும் இழந்துட்டா. திருப்ப மறுபடியும் தகப்பனை தேடி வரும்போது எல்லாம் பெற்றுக்கொண்டா. அப்ப 2வதாக நம்ம பெருக்கி சுத்தப்படுத்தும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 3 நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 கூட தானியேல் 1:8 பார்த்து இருதயத்தை தீர்மானம் பண்றான். ராஜ போஜனத்தை சாப்பிடும்படி தானியேல் கொடுக்குறாங்க. ஆனா அவன் சாப்பிட முடியல. ஏன்னா தேவனை அருவருக்கிற அங்க ஒரு ஆகாரங்களுக்கு இருந்தது. ஆகவே அதை வெறுக்கிறோம். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம பரிசுத்தமா வாழணும் நீங்க நினைச்சீங்கனாலே ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர ஆரம்பிச்சிருவார். 3வது பாத்தீங்கன்னா அந்த 15 அவள் அயல் வீட்டுக்காரர்கள் என்று அழைத்து தன் சிநேகிதெல்லாம் அழைத்து அந்த வெள்ளிக்காசு கிடைச்சுக்கிட்டு தூத்த உடனே கிடைச்சிட்டு லைட் போட்டோன்னே கிடைச்சிட்டு பாவத்தை அறிக்கிட்டு பைபிளா வாசித்தவனே எல்லாம் கிடைச்சுக்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தா. வேதம் சொல்லி ஒரே ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்போ ஒரு பாவி மனம் திரும்பணும், அவ ரட்சிக்கப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டா மற்றவருக்கு அந்த சந்தோஷத்தை என்ன செய்யறா கொடுப்பதற்காக அவ என்ன செய்யறா அந்த இடத்துல அதை போய் காண்பிக்கிறா. நீ இன்னும் மாசத்துல லூக்கா 16:19 அநித்தியமான உலக பொருளுக்குனால சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்ப நினைச்சேனோ நம்ம அநேகம் சம்பாதிக்க பண்ணணும். நாம ரசிக்கப்பட்டோம், இழந்தது கிடைச்சிக்கிட்டு சந்தோஷம் கிடைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நீங்க தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகமனத்தின் ஒளியை போல் நட்சத்திர போல பிரகாசமா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டவருக்கு ஆத்துமாதாயம் பண்ணணும். நம்ம ஒரு வருஷம் நாட்களில் எல்லாவற்றையும் இழந்து போன அந்த வெள்ளிக்காசை அவர் திரும்பி பெற்றுக்கொண்டு, திரும்பி வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு, திருமண வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு, அவருடைய குடும்ப வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொண்டு அவர் அற்புதத்தை பெற்ற போல இப்போ நீங்களும் கூட இந்த நாட்கள் இதா இழந்திருக்கலாம். ஆண்டு ஒரு சமத்தை வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் பரிசுத்தமா வாழவும் ஆண்டோட இன்னும் ஆண்டருக்கா பெரிய காரியங்களை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கான ஜெபிக்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான அந்த வேலையிலும் கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். ஒரு வெள்ளிக்காசு ஆண்டவரே அவர் இழந்து போனால் கூட தகப்பனே அது ஒரு காசை விட்டு தன் வாழ்க்கை இழந்து போய் விடாதபடிக்கு அவள் வேதத்தை எடுத்து ஆண்டவரை வெளிச்சத்தை ஆண்டவரை காண்பித்து பெருக்கி தகப்பனே அதை எடுத்து தன் சிநேகிதெல்லாம் போய் சொல்றாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஏன்னா ஒருவேளை அது இழந்துட்டுன்னு சொல்லி சிநேகிதலுக்கு தெரிந்தா ஆண்டவரே அவளுடைய வாழ்க்கையெல்லாம் பறி போய் விடுமே. ஆனால் அவள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு அவள் பகிர்ந்து கொடுத்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் ஆண்டவரை இழந்து போன வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. எல்லா தடைகள் மாறட்டும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது கிருபை இறங்கட்டப்பா. ரீபா ஷாகாபா துட்டாலா பௌரியா கராபா எல்லா தடைகள் விலகட்டும். பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சத்துடைய மரவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி செபிக்கிறப்பா. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக. இழந்து போன எல்லாருக்கும் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கறக்கா நன்றி. நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் இப்பொழுது பிள்ளைகளை இறங்குறக்கா நன்றி ஆண்டவர். இருளின் வல்லமைகள் செபிக்க முடியாத தடைகளை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பிள்ளைகள் காத்திருக்கிற காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ கர்த்தர் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட கூடாதபடிக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறேன் சொல்லுகிறேன். நன்றி கோணலை நான் செவ்வாய் படுத்துவேன். நீ எதை குறித்து கலங்காதே பயப்படாது என்று சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டுடைய கரம் இறங்குறக்க நன்றி. இதோ வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழிகள் ஆறுகளை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கலாம். என் ஆண்டதனை செழிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எதை குறித்து கலங்காதே சோர்ந்து போகாதே. அந்த சொல்ல நம்பிக்கை மேல் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் மேல அடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு மேலாண்டவரே அது வெளிச்சம் இறங்கட்டும் ஐயா. எப்பொழுதும் பலவீனப்பட்டிருக்க ஒவ்வொரு மேலையும் வியாதிப்பட்ட பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க தலைமுறை சுகம் உண்டாமுடி செபிக்கிறப்பா. எல்லா தடைகள் மாறட்டப்பா. எல்லா சத்துடைய மரமான கண்ணிகள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் எல்லா வல்லமையும் அழிக்கப்படட்டும். கல்வாரி ரத்தத்தை இயேசு வார்த்தை வீடுகள்ல நிலை கால்கள்ல பூசி ஜெபிக்கிறோம். உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான யாவற்றுக்கு சமாதானம் உண்டான வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். துதிகரமாய் உமக்கு சத்துரு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுன்னேரி என்கிற பகுதியில் தேவசேனை என்கிற ஊழியத்தை குடும்பமாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கிராம ஊழியங்கள் கிராமங்களுக்கு சென்று புதிய ஏற்பாடு என்கிற ஊழியத்தை செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் ஜெபக்குழுக்கள் உருவாக்கி மாதந்தோறும் உபவாச கூட்டங்கள் வைத்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை
தேவ சப்தம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். அநேகர் இதை வாங்கி வாசித்து பயனடைகிறார்கள். உங்களுக்கு தேவை என்றாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அதை இலவசமாக அனுப்பி வைப்போம். அது மாத்திரமல்ல, அநேகருக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிற மக்கள், பிசாசு போராட்டங்கள், வியாதிகள், குடும்பங்களில் சில பிரச்சனைகள் பிடிப்பட்டவங்களுக்கு சென்று நாங்கள் ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் அநேகருக்கு நல்ல விடுதலையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நாங்கள் குடும்பமாக, மனைவி 2 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 2 பேருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. 2 பேரும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.